அவர்களுடைய தலைமையிலே கூடியது. இதன் போது எடுக்கப்பட்ட முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு சற்று முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்திலே சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சரும் அதே போன்று அமைச்சரவை பேச்சாளருமாகிய டாக்டர் நலிந்த ஜாசிச அவருடைய தலைமையிலே நடைபெற்றது. இதன் போது அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார் ஆகியோரும் இணைந்திருந்தார்கள். எடுக்கப்பட்ட முடிவுகளை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதலாவதாக எடுக்கப்பட்ட முடிவாக அமையப்பெறுவது ஊழல் எதிர்ப்பு தேசிய செயற்பாட்டு திட்டம் 2025 தொடக்கம் 2029 ஆண்டு காலப்பகுதிக்கான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த ஒரு அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 2023 ஆண்டினுடைய 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் ஊழல் அல்லது லஞ்சம் தொடர்பான சான்றிதழ்களை விசாரணை செய்யும் ஆணைக்குடைய பணி பொறுப்பு லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான தவறுகளை விசாரணை செய்தல் மற்றும் வழக்கு தொடர்வதுடன் நாடு முழுவதும் லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்காக ஊழல் எதிர்ப்பு கொள்கையை நடைமுறைப்படுத்தல் மற்றும் ஒழுங்குமுறைப்படுத்தல் வரைக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் இலங்கை சமூகத்தை விழுமிய ரீதியான அபிவிருத்தி மட்டத்துக்கு உயர்த்துவதற்கு முயற்சிக்கப்படுவதுடன் அனைத்து பிரிவுகளையும் உள்வாங்கிக் கொண்டு பலம் வாய்ந்த ஊழல் எதிர்ப்பு கொள்கையை தயாரித்து அமல்படுத்த வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் ஊழலுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சமவாயத்தில் விதிக்கப்பட்டுள்ளவாறு தேசிய ஊழல் எதிர்ப்பு பணிச்சட்டகம் ஒன்றை தயாரித்து அமல்படுத்த வேண்டிய தேவையும் சர்வதேச ரீதியாக உள்ள ஒரு சில கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக பலம் வாய்ந்த ஊழல் எதிர்ப்பு பணிச்சட்டகம் ஒன்றை அமல்படுத்த வேண்டியும் உள்ளது. ஊழலுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சமவாயத்தில் 5ஆம் உறுப்புரையின் கீழ் கடப்பாடுகளுக்கு இணங்க இளைஞருடைய லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான முதலாவது தேசிய செயற்பாட்டு திட்டம் 2019 தொடக்கம் 2023 ஆண்டு காலப்பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறித்த செயற்பாட்டு திட்டத்தை மூலாய்வு செய்து உள்நாட்டு மற்றும் சர்வதேச பங்காளர்களுடைய பங்கேற்புடன் 2025 தொடக்கம் 2029 காலப்பகுதிக்கான புதிய ஊழல் எதிர்ப்பு தேசிய செயற்பாட்டு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க அமைச்சுகள், திணைக்களங்கள், அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் அனைத்து தரப்பினருடைய ஒத்துழைப்புடன் ஊழல் எதிர்ப்பு தேசிய செயற்பாட்டு திட்டம் 2025 தொடக்கம் 2029 ஆண்டு காலப்பகுதியில் அமல்படுத்துவதற்காக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த அந்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இரண்டாவது தீர்மானமாக ஆசியான் துறைசார் உரையாடல் பங்காளர் தொடர்பான ஒரு தீர்மானமாக அமையப்பெற்றிருக்கின்றது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய சங்கமானது, அதாவது ஆசியான் 10 தெற்காசிய நாடுகள் இணைந்து உருவாக்கி கொண்டுள்ள ஒரு அரசியல் மற்றும் பொருளாதார சங்கமாக காணப்படுகின்றது. உலகில் வேகமாக வளர்ந்து வருகின்ற பொருளாதார நாடுகள் சிலவும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. குறித்த நாடுகள் ஏறத்தாழ உலகளாவிய மொத்த தேசிய உற்பத்தியின் 6.5% ஒத்துழைப்பு வழங்குகின்றது. இலங்கை தற்போது அனைத்து ஆசியான் உறுப்பு நாடுகளுடன் ராஜதந்திர உறவுகளை பேணி வந்தாலும் பொருளாதார முன்னேற்றத்துக்காக ஆசியான் நாடுகளுடன் சக்தி வாய்ந்த தொடர்புகள் தேவை என கண்டறிய பட்டுள்ளது. தென்கிழக்கு ஆசியாவை சேராத நாடுகளுக்கு ஆசியான் உறுப்பான்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. இருப்பினும் ஆசியான் சங்கத்தின் நோக்கங்களுக்காக ஒத்துழைப்புக்கான இளமையின் அடிப்படையில் வெளியில் உள்ள நாடுகளுக்கு துறைசார் உரையாடல் பங்காளராக இணைத்துக் கொள்வதற்கு ஆசியான் சங்கத்துக்கு இயலுமை காணப்படுகின்றது. இலங்கை 2019 ஆண்டில் துறைசார் உரையாடல் பங்காளராக விருப்பு கடிதம் மற்றும் ஆசியான் சங்கத்தினுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான பிரேரணையொன்றை ஆசியான் செயலகத்துக்கு சமர்ப்பித்து காணப்பட்டிருப்பினும் கூட அது தொடர்பான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. அதனால் வெளித்தரப்பினர்களுக்கு ஆசியான் துறைசார் உரையாடல் பங்காளராக இணைந்து கொள்வதற்கு ஆசியான் சங்கத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள செயல்முறையை கடைபிடித்து 2019 ஆண்டில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விருப்பு கடிதத்துக்கு தெளிவான நேர அட்டவணையுடன் கூடிய வேலை திட்டம் செயற்பாட்டு திட்டம் ஒன்றை இலங்கை சமர்ப்பிப்பதற்காக வெளிவிவகாரங்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. மூன்றாவது தீர்மானம் கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டு தாபனத்தை, அதாவது சதோச மீண்டும் செயற்திறனாக்கல் தொடர்பான ஒரு தீர்மானமாக இருக்கின்றது. வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 1949 ஆண்டு 47ஆம் இலக்க கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டுத்தாபன சட்டத்தை ரத்து செய்து குறித்த நிறுவனத்தை கலைப்பதற்கு 2024 9ஆம் மாதம் 2ஆம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் வளமான நாடு அழகான வாழ்வு கொள்கை பிரகடனத்துக்கு அமைய சந்தை போட்டித்தன்மையை அதிகரிப்பதன் மூலம் மக்களுக்கு தரமான பொருட்கள் மற்றும் சேவைகளின் நியாயமான விலையில் தொடர்ச்சியாக விநியோகத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் சந்தை நடவடிக்கைகளில் அரசு பணி பொறுப்புகளை மேற்கொள்வதற்காக கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டுத்தாபனம் முக்கிய பல பணிகளை மேற்கொள்வதற்கு இயலுமை காணப்படுகின்றது. அதனால் கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டுத்தாபனத்தை கலைத்தல் தொடர்பாக இதற்கு முன்னரான அமைச்சரவை தீர்மானத்தை ரத்து செய்து சாத்திய வளத்துடன் கூடிய வியாபார திட்டத்தின் அடிப்படையில் குறித்த கூட்டுத்தாபனத்தினுடைய வர்த்தக நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது.
4வது தீர்மானம் சப்புகஸ்கந்த மின் உற்பத்தி நிலையத்துக்கான உராய்வு எண்ணெய் விநியோகத்துக்கான பெருகை தொடர்பான தீர்மானமாக இருக்கின்றது. வருசக்தி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனையாக இது காணப்படுகின்றது. 2025 மார்ச் மாதம் தொடக்கம் 2026 பிப்ரவரி மாதம் வரைக்குமான காலப்பகுதிக்கு சப்புகஸ்கந்த மின் உற்பத்தி நிலையத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள செம்ட் ஃபீல்ஸ்டிக் பிசி 4.2 டீசல் இயந்திர மின் உற்பத்தி நிலையத்துக்கு மற்றும் மேன் BMW 8 லிட்டர் டீசல் இயந்திர பி நிலையத்துக்கு உராய்வு எண்ணெய் விநியோகத்துக்கான ஒப்பந்தத்தை வழங்குவதற்காக நடவடிக்கை மற்றும் பராமரிப்பு கையேட்டில் குறிப்பிட்டுள்ளவாறு ஆரம்ப உபகரண உற்பத்தி மூலம் விதந்துரைக்கப்பட்டுள்ள விநியோகஸ்தரிடம் விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளன. அதற்கமைய உயர்மட்ட நிரந்தர பெருகை குழுவினுடைய விதந்துரைக்கு அமைய நிலையத்துக்கு 4,14,000 லிட்டர் உராய்வு எண்ணெய் விநியோகத்துக்கான ஒப்பந்தம் லங்கா IOC PLC வழங்குவதற்கும் பி நிலையத்துக்கு 3,89,000 லிட்டர் உராய்வு எண்ணெய் விநியோக ஒப்பந்தத்தை செவ்ரோன் லூப்ரிகன்ட்ஸ் லங்கா PLC வழங்குவதற்கும் வருசக்தி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 5வது தீர்மானம் 1957 ஆண்டினுடைய 29ஆம் இலக்க வெளிநாட்டு கடன் சட்டம் மற்றும் அதன் பிற்கால திருத்தங்களை ரத்து செய்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டுடைய 33ஆம் இலக்க அரசு கடன் முகாமைத்துவ சட்டத்தின் மூலம் வெளிநாட்டு கடன் பெறுதல் முகாமைத்துவத்தில் கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கை முறைகளை உள்ளடக்கியதாக 1957ஆம் ஆண்டு 29ஆம் இலக்க வெளிநாட்டு கடன் சட்டம் மற்றும் அதன் பிற்கால திருத்தங்களை ரத்து செய்ய வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அதற்காக 2024 12ஆம் மாதம் 9ஆம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கொள்கை ரீதியான உடன்பாடு வழங்கப்பட்டிருக்கின்றது. சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு கடன் ரத்து செய்தல் சட்டமூலத்துக்கு சட்டமா அதிபருடைய ஒப்புதல் கிடைக்கப்பட்டு காணப்படுகின்றது. அதற்கிணங்க குறித்த சட்டமூலத்தை அரசு வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் பார்லிமெண்ட் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிப்பதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 6வது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது 1950ஆம் ஆண்டினுடைய 9ஆம் இலக்க காணி கையகப்படுத்தல் சட்டத்தை திருத்தம் செய்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக இது காணப்படுகின்றது. தற்போது வலுவாக்கத்தில் காணப்படுகின்ற 1950ஆம் ஆண்டினுடைய 9ஆம் இலக்க காணி கையகப்படுத்தல் சட்டத்தின் ஏற்பாடுகளை கடைபிடிக்கும் போது அதிக காலம் எடுப்பதால் காணி கையகப்படுத்தல் செயல்முறைக்கு எடுக்கின்ற காலத்தை குறைத்து இலகுவான முறை ஒன்றின் கீழ் காணியை கையகப்படுத்துவதற்கும் குறித்த முறைமையின் கீழ் இழப்பீடுகளை செலுத்தக்கூடிய வகையில் குறித்த சட்டத்தை சமகால தேவைகளுக்கு பொருத்தமான வகையில் திருத்தம் செய்வதற்கு 2021ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 11ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான அடிப்படை சட்டம் மூலம் தயாரிக்கின்ற நடவடிக்கைகளை பூர்த்தி செய்வதற்காக அமைச்சரவை கொள்கை ரீதியான அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என சட்ட வரைஞர் அறிவித்துள்ளார். அதற்கிணங்க விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனையை கருத்தில் கொண்டு குறித்த சட்ட மூலத்தை துரிதமாக தயாரிக்குமாறு சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 7வது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது 1988ஆம் ஆண்டினுடைய 68ஆம் இலக்க ஒழுங்குமுறைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்டுள்ள கட்டளைகளை பார்லிமெண்ட் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பித்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது. 1988ஆம் ஆண்டினுடைய 68ஆம் இலக்க ஒழுங்குமுறைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் நிறுவனங்கள் உற்பத்தி மற்றும் தயாரிப்புக்கான உரிமம் வழங்கப்படும் போது செலுத்த வேண்டிய கட்டணங்கள் 1683 கீழ் 05ஆம் இலக்க 2010-12 6ஆம் தேதி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் கட்டளைகள் வெளியிடப்பட்டுள்ளன. குறித்த கட்டளைகள் மூலம் கட்டணங்களை காலத்தோடு தழுவியதாக திருத்தம் செய்வதற்காக 2024ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 5ஆம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு இணங்க சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள கட்டளைகள் 2398 கீழ் 13ஆம் இலக்க 2024 8ஆம் மாதம் 20ஆம் தேதிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. 1988ஆம் ஆண்டினுடைய 68ஆம் இலக்க ஒழுங்குமுறைப்படுத்தல் சட்டத்தின் பிரகாரம் குறித்த கட்டளைகளை பாராளுமன்ற அங்கீகாரத்துக்கு சமர்ப்பிப்பதற்காக விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 8வது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது 2008ஆம் ஆண்டினுடைய 7ஆம் இலக்க கம்பெனிகள் சட்டத்தை திருத்தம் செய்தல் தொடர்பான தீர்மானமாக இது காணப்படுகின்றது. பண தூய்தாய்கள், தீவிரவாதிகளுக்கு நிதியளித்தல் மற்றும் ஏனைய சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகளை தடுப்பதற்காக சர்வதேச தரநியங்களுக்கு அமைய சட்ட ரீதியாக நபர்களுக்கான சேமலாப உரிமையை வெளிப்படைத்தன்மையில் உள்ள குறைபாடுகளுக்கு தீர்வுகளை காண்பதற்காக 2007ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனிகள் சட்டத்தை திருத்தம் செய்வதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
அதற்கெனவே சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டம் மூலம் SC/SD 92 2024 இலக்க உயர்நீதிமன்ற விசேட தீர்ப்பின் அடிப்படையில் சட்டமா அதிபர் அவர்களால் வழங்கப்பட்டுள்ள ஆலோசனையின் பிரகாரம் மீண்டும் திருத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள இறுதி சட்டமூலத்துக்கு சட்டமா அதிபருடைய ஒப்புதல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த சட்டமூலத்தை அரசு வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் பார்லமெண்ட் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிப்பதற்கு வர்த்தக வாணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 9வது தீர்மானமாக இருப்பது 1978 ஆண்டினுடைய முதலாம் இலக்க டவர் மண்டப அரங்க சட்டத்தை திருத்தம் செய்தல் தொடர்பான தீர்மானமாக இருக்கின்றது. 1978 ஆண்டினுடைய முதலாம் இலக்க டவர் மண்டப அரங்க சட்டத்தை திருத்தம் செய்வதற்காக 2023 3ஆம் மாதம் 21ஆம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்துக்கு சமகால அமைச்சர்களுடைய உடன்பாடு பெறப்பட வேண்டும் என சட்டவரைஞர் அவர்கள் அறிவித்துள்ளார். அதற்கிணங்க 1978 ஆண்டில் முதலாம் இலக்க டவர் அரங்க நிர்வாக சட்டத்தை திருத்தம் செய்வதற்காக கொள்கை ரீதியான அங்கீகாரத்தை வழங்குவதற்காக புத்த சாசன சமய மற்றும் கலாசார விவகாரங்கள் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 10வது தீர்மானமாக அமைய பெறுவது காலத்தின் தேவைக்கான உணவு பொதி வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த தொடர்பான ஒரு தீர்மானமாக இருக்கின்றது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சலுகை விலையில் உணவு பொதி ஒன்றை வழங்குவதற்காக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சமர்ப்பித்துள்ள முன்மொழிவுக்கு அமைய 5000 பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய காலத்தினுடைய தேவைக்கான உணவு பொதி ஒன்று 2500 ரூபாவுக்கு வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதற்காக அஸ்வசும நலமுறை நன்மைகளை எதிர்பார்த்து புதிதாக விண்ணப்பித்துள்ள 8,12,753 விண்ணப்பங்களில் தகமையுடைய பயனாளிகளை தெரிவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கமைய 2025 4 முதலாம் தேதி தொடக்கம் 2025 4 13ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள சதோச விற்பனை நிலையங்களிலும் கோபெட் விற்பனை நிலையங்கள் மூலமும் உணவு பொதிகளை பயனாளிகளுக்கு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் அவர்களும் வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் அவர்கள் ஆகிய இருவரும் இணைந்து சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இறுதி தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது அரசு சேவைக்கான சம்பள திருத்தம் 2025 தொடர்பானது. 2025ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசு சேவையினுடைய சம்பளத்தை திருத்தம் செய்வதற்காக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனையின் அடிப்படையில் 2025 4ஆம் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் திருத்தப்பட்ட சம்பள அளவு திட்டத்துக்கு அமைய சம்பள கொடுப்பனவுக்கான ஏற்பாடுகள் உள்ளடங்கிய சுற்றறிக்கையின் மூலமான ஆலோசனைகளை வெளியிடுதல் தொடர்பான நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்களும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அவர்களும் சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு அமைச்சரவை கீழ்காணும் தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கின்றது. அரசு சேவையின் சம்பள திருத்தத்துக்கு ஏற்புடைய அனைத்து அமைச்சருடைய செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு சுற்றறிக்கை மூலமான ஆலோசனை வழங்குவதற்காக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சருடைய செயலாளருக்கு அதிகாரம் வழங்கல். அடுத்ததாக அரசு கூட்டுத்தாபனங்கள், நீதி சட்ட சபைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான கம்பெனிகள் மற்றும் ஏற்புடைய நிறுவனங்களுக்கான சுற்றறிக்கை ஆலோசனை வழங்குவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருடைய செயலாளருக்கு அதிகாரம் வழங்கல் தொடர்பான தீர்மானமாக இருக்கின்றது. இவைதான் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அவருடைய தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானங்களாக காணப்படுகின்றது. ஊடகவியலாளர்கள் சூம் வாயிலாகவும் அதேபோன்று நேரடியாகவும் சில கேள்விகளை தொடுத்திருந்தார்கள் அமைச்சரவை பேச்சாளரிடம். அந்த விடயங்களையும் நாங்கள் சுருக்கமான முறையிலே பார்க்கலாம். முதலாவது அந்த அரசு நிறுவனங்களுடைய மறுசீரமைப்பு தொடர்பாக குறிப்பிடப்படுகின்றது. அது தொடர்பாக ஒரு ஊடகவியலாளர் கேள்வியை தொடுத்திருந்தார். ITN, SLBC அதேபோன்று ஸ்ரீலங்கா ரூபவாணி கோஆபரேஷன் அவற்றை ஒருங்கிணைத்தல் தொடர்பான தீர்மானம் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. குறிப்பாக பிரதமருடைய செயலாளர் தலைமையிலே அரசு நிறுவனங்களை மூணாய்வு செய்வதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழுவினுடைய பரிந்துரைகள் அல்லது முன்மொழிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த முன்மொழிவுகளிலே தான் அந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எனவே அவ்வாறான ஒரு தீர்மானத்துக்கு அரசாங்கம் இன்னும் வரவில்லை என்ற அடிப்படையிலே அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார். அரசு சேவையை வலுப்படுத்துகின்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் காணப்படுகின்ற அரசு நிறுவனங்களை ஒழிக்கின்ற அந்த செயற்பாடு அரசாங்கத்திடம் காணப்படவில்லை. இருப்பினும் அரசு சேவையினுடைய வினைத்திறன் தொடர்பாக மக்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படுவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் சுட்டிக்காட்டியிருந்தார். நுவரெலிய தபாலக கட்டடம் தொடர்பாக வினவப்பட்டது. இது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி காலத்தில் அது தனியாருக்கு வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது. தற்பொழுது அங்கு அந்த செயற்பாடுகள் இந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படவில்லை. குறிப்பாக நுவரெலிய தபாலக கட்டடம் தபாலக சேவைகளை வழங்குவதுடன் சுற்றுலா பயணிகளை கவருகின்ற ஒரு தளமாக மாற்றியமைப்பதற்கான முன்மொழிவு காணப்படுவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக குறிப்பிடப்பட்ட விடயம் குறிப்பாக
தலதா மாளிகை வழிபாடு தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. ஏப்ரல் 10க்கு முன்னர் தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருந்தோம். இருப்பினும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலை பிற்போடுமாறு அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதற்கமையத்தான் ஏப்ரல் 18ஆம் தேதி இந்த தலதா பிரகர அல்லது தலதா மாளிகையினுடைய அந்த வழிபாடு நடைபெற இருப்பதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த வழிபாட்டை பயன்படுத்தி முறைகேடாக யாராவது நிதி சேகரித்தால் அது சட்டத்துக்கு முரணாக அமையும் என்றும் இதன் போது குறிப்பிடப்பட்டது. அடுத்ததாக ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக இதன் போது பல கேள்விகள் தொடுக்கப்பட்டது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மும்முரமான முறையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறிப்பாக சிலர் அதனுடைய பிரதான சூத்திரதாரி தெரியும் என்று ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள். எனவே தெரிந்தவர்கள் அந்த தகவல்களை தன்னிடம் அல்லது உரிய நிறுவனங்களிடம் அதனை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக தகவல்களை மறைத்து வைத்திருத்தல் உண்மையிலே பொருத்தமற்றது. மக்கள் நலன் கருதி அந்த தகவல்களை வெளிக்கொணர வேண்டிய தேவைப்பாடு காணப்படுவதாக இதன் போது சுருக்கமான முறையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக ஐக்கிய ராஜ்யத்தின் மூலமாக 4 பேருக்கு அந்த அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்ட தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. குறிப்பாக அது தொடர்பான நிலைப்பாட்டை வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சு இன்று மாலை உத்தியபூர்வமாக அறிவிக்கும் என்று இதன் போது குறிப்பிடப்பட்டது. இவ்வாறான தடைகள் குறிப்பாக கடந்த காலங்களிலே விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள் இலங்கையைச் சேர்ந்த பல நபர்களுக்கு அவ்வாறு அந்த தடைகளை விதித்துள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக குறிப்பிட்ட விடயம் இதன் போது வினவப்பட்ட விடயம் முன்னாள் தற்போதைய போலீஸ் அதிபர் தொடர்பாக இதன்போது வினவப்பட்டது. குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான மகஜர் ஒன்றை பிரேரணை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் சபாநாயகரிடம். எனவே அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதன் அடிப்படையிலே அவரை அந்த பதவியில் இருந்து நீக்குவதற்குரிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்றும் இதன் போது குறிப்பிடப்பட்டது. அடுத்ததாக குறிப்பிடப்பட்ட விடயம் ஸ்டார் லிங்க் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. ஏப்ரல் மாதம் தொடக்கம் அது அந்த சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கான வசதி வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் தேசிய பாதுகாப்பு அதே போன்று சேவை தொடர்பான அந்த விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படும் என்றும் இதன் போது வினவப்பட்டது. தேசபந்துவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக மீண்டும் வினவப்பட்டது. அரசு நிலைப்பாடு தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. பாராளுமன்ற முறைமையின் கீழ் ஏப்ரல் 8, 9ஆம் தேதி அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விசாரணை தொடர்பில் 3 பேர் அடங்கிய குழு நியமிக்கப்பட உள்ளதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. அறிக்கை கிடைக்கப்பட்டதும் அது தொடர்பான விடயங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக அரசாங்கம் மாறியவுடன் அனைத்து விடயங்களும் மாறப்போவது கிடையாது. கட்டம் கட்டமாகத்தான் அவை அந்த மாற்றங்கள் ஏற்படும். எனவே மாற்றத்துக்கான முன்மொழிவுகள் இருந்தால் அதை வழங்கக்கூடிய வாய்ப்போ இதன் போது இருப்பதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. அடுத்ததாக வெளிநாட்டு சேவையிலே குறிப்பாக முன்னாள் பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய அதே போன்று மஹிந்த ரத்நாயக் அதாவது பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டி தோல்வியுற்றவர்களுடைய நியமனம் தொடர்பாக போது வினவப்பட்டது. அந்த வெளிநாட்டு சேவையிலே குறிப்பாக திறமை வாய்ந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். வெளிநாட்டு சேவையில் இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்தி தான் அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படும். அதற்கு புறம்பாக நிரப்பப்படுமாக இருந்தால் திறமையானவர்களை நாங்கள் அதன் உள்ளே உள்ளிருப்பு செய்வதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக அரசியல் நியமனங்கள் ஒருபோதும் அதன் போது இடம்பெற மாட்டாது என்ற அடிப்படையிலே இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக அதன் ஊடாக வெளிநாட்டு சேவைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத அடிப்படையில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. அடுத்ததாக ராணுவ வைத்தியசாலையிலே முறையற்ற ஐடென்டிகளை பயன்படுத்தி அந்த மருந்து பெற்றனுடைய விவரங்கள் தொடர்பாக வினவப்பட்டது. அது தொடர்பான தகவல்கள் ஒருவருடைய விவரம் தற்பொழுது வெளிக்கொணரப்பட்டுள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக மோடியினுடைய வருகை தொடர்பாக வினவப்பட்டது. அது தொடர்பாக வெளிநாட்டு அமைச்சு காலக்கிரமத்திலே அந்த விடயங்களை அறிவிக்கும் என்றும் இதன் போது குறிப்பிடப்பட்டது. அதானி ப்ராஜெக்ட் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. குறிப்பாக நாட்டுக்கு நலன் ஏற்படுத்தக்கூடிய அல்லது விலை குறைவான அல்லது நாட்டு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்க குழப்பமடைய வேண்டிய தேவைப்பாடு கிடையாது என்று இதன் போது அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக எனவே நாட்டுக்கு நலன் கிடைக்கக்கூடிய வேலை திட்டங்கள் இதன் போது நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் இதன் போது வினவப்பட்டது. அடுத்ததாக ஆயுர்வேத வைத்தியனுடைய நியமனம் தொடர்பாக வினவப்பட்டது. 700க்கும் மேற்பட்டவர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். எனவே அந்த நியமனங்கள் எப்போது வழங்கப்படும் என்று இதன் போது வினவப்பட்டது. 304 பேருக்கு ஆயுர்வேத நியமனங்களை வழங்குவதற்கு முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. கட்டம் கட்டமாக அரசு சேவையினுடைய வெற்றிடங்கள் நிரப்பப்படும் என்றும் கடந்த காலங்களில் பல்க் அடிப்படையிலே அரசு நியமனங்கள் வழங்கப்பட்டது போன்று வழங்கப்படாது. தேவையின் அடிப்படையிலும் குறிப்பாக நாட்டுக்கு சுமையற்ற அடிப்படையிலே அந்த சேவை வழங்குகின்ற நோக்கத்தின் அடிப்படையில் அந்த நியமனங்கள் வழங்கப்படும் என்று இதன்
இதன்போது குறிப்பிடப்பட்டது. மருந்து விலை சூத்திரம் தொடர்பாக குறிப்பாக ஏற்கனவே ஒரு இடைக்கால தடை உத்தரவு காணப்படுகின்றது. எனவே தற்பொழுது நாங்கள் அதாவது NMR நிறுவனம் அதனை தற்பொழுது புதிய சூத்திரத்தை குறிப்பாக நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க இருக்கின்றது. அந்த சமர்ப்பிக்கப்பட்டதன் அந்த தீர்மானத்துக்கு அமைய உயர்நீதிமன்றத்தினால் வழங்கப்படுகின்ற தீர்மானத்துக்கு அமைய நியாயமான முறையிலே மருந்துகள் மக்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று இதன்போது வினவப்பட்டது. இறுதியாக பாதாள உலக குழுக்களுடைய அந்த சம்பவம் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. அரசாங்கம் அது தொடர்பான விசாரணைகளை அல்லது பரிசீலனை மேற்கொண்டு வருவதாகவும் பாலஸ்தீன மக்களுக்கு அரசாங்கம் எப்போதும் கை கொடுத்திருக்கின்றது. அந்த விடயங்கள் தொடர்பாக நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு அரசாங்கம் முன்னிற்கும் என்ற அடிப்படையிலே தான் இதன் போது குறிப்பிடப்பட்டது. இவைதான் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அமைச்சரவை பேச்சாளர் வழங்கிய பதில்களாக காணப்படுகின்றது. இந்த அளவில் நாங்கள் நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் எடுக்கப்பட்ட அந்த தீர்மானங்களை அறிவிக்கின்ற இந்த ஊடகவியலாளர் மாநாட்டை நாம் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.